கோட் போட்டு ஹேட் போட்டு கையில ஒரு குச்சியெல்லாம் வச்சுட்டுலாம் வரமாட்டீங்களா, கருப்பு கண்ணாடி போட்டு, இதெல்லாம் நான் வச்சுட்டு இப்போ உள்ள வந்தா உனக்கு எப்படி இருக்கும் என்னைய பார்த்தா அப்படின்னு. அதை விட பெண்கள் தான் பெரிய டிடெக்டிவ். எஸ், இன்னைக்கு போன் இந்த வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் ஹஸ்பண்டோட பார்த்தாங்கன்னா இது பிராக்டிஸ்லாம் இல்ல, நம்மளுடைய தேடல் தான். கேஸ எடுக்கலாமா வேண்டாமான்றது எவ்வளவு நொடிகள்ல நீங்க அதை டிசைட் பண்ணி உங்கள்ட்ட சொல்லிடுவீங்க. நான் எப்பவுமே என்னால பண்ண முடிஞ்சால் மாத்திரம் தான் ஃபீஸை வாங்குவேன், பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் கூட செய்வாங்க. ஒரு இடத்துல ஒரு பையன் மாட்டிட்டு நான் போய் அவனை ரெக்கவர் பண்ண போறேன், அப்போ அவனே எனக்கு சொல்றான் நீங்க இப்படி பேசுங்கன்றது அவன் எனக்கு சொல்லிட்டு வரான். அப்பெல்லாம் இந்த டயல் போன் அந்த 6 நம்பர் தான் இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். அவங்க டயல் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா பண்ணலாம். எனக்கு நான் அப்பெல்லாம் ஒரு 200 நம்பர் ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருப்பேன். நீ பாடி காமிமா உங்களுக்கு, ஏன்னா தே ஷுட் பிலீவ் தட் வி ஹவ் கம் ஒன்லி ஃபார் மியூசிக். அப்ப என் பொண்ணு பக்கத்துல அங்க மியூசிக் கிளாஸ் அனுப்பிச்சிருந்தேன், அந்த சொல்லி கொடுத்த பாட்டை பாடுன்னு. அது பாட்டுக்கும் சாரி அவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க, ஸோ வெளியே வரணும். அதனால என் பொண்ணுகிட்ட சொல்லி அப்படியே அப்போ சோ உங்களை எந்த மூவி மேம் இது மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கு, உண்மையா இதுதான் டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி? இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது நைட் வீட்டுல படுத்துப்பேன். எங்க ஹஸ்பண்டும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. படுத்துட்டா இவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். நமக்கு இவங்க கேஸ் கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், என்ன பண்றது அப்படின்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு விஷயத்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா பக்கத்திலே இருக்கும் ஆன்சர், ஆனா நமக்கு தெரியாது. அதை சீப்போ அப்படின்னு விட்டீங்கன்னா காலையில தூங்கி ஃப்ரெஷ்ஷா இருந்துறீங்க, டப்புன்னு உங்களுக்கு ஓய். மாலதி டாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஆஷா பாக்கியராஜ். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எனக்கு ஒரு கொஸ்டின். யூஸ்வலா நான் ரொம்ப இந்த டிடெக்டிவ் இன்வால்வ் ஆயிருக்க படம்லாம் நிறைய பார்ப்பேன். பிகாஸ் சைக்காலஜிக்கலா அது என்ன ரீசன் இருக்கு எனக்குமே யூஸ் ஆகும் லேர்னிங்ஸ்க்கு அப்படின்ட்டு. இப்போ நிறைய மூவிஸ்ல இந்த டிடெக்டிவ்னா பயங்கரமா சேலஞ்சிங்கானது. இந்த சைக்கோ கில்லர்ஸ் அது மாதிரி ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எழுதி ஒட்டுறது, பேப்பர் அப்படிலாம் காமிப்பாங்கல்ல. ஸோ ஒரிஜினலாவே டிடெக்டிவ்னா அப்படிதான் இருப்பாங்களா? அது மாதிரியான கேசஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா? இல்ல, நீங்க மூவிக்கும் நிஜத்துக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் என்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும்போது கேட்டிருக்காங்க. பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டிவி சேனல்ஸா இருக்கட்டும், என்கிட்ட அப்படிதான் கேட்டிருக்காங்க, மேடம் நீங்க கோட் போட்டு ஹேட் போட்டு கையில ஒரு குச்சியெல்லாம் வச்சுட்டுலாம் வரமாட்டீங்களா, கருப்பு கண்ணாடி போட்டு பைனாகுலர்ஸ். நான் கேட்டேன், இதெல்லாம் நான் வச்சுட்டு இப்போ உள்ள வந்தா உனக்கு எப்படி இருக்கும் என்னைய பார்த்தா அப்படின்னு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தெரியாது. நான் ஒரு டிடெக்டிவ்னா என்ன, ஒரு விஷயத்தை யாருக்கும் தெரியாம அதை செஞ்சு முடிக்கிறது. அப்ப என்னையே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நான் இப்படின்னு வந்தேன்னா, ஸோ அது முதல்ல மாறு வேடம் அணிந்து போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் போனா டிடெக்டிவ்னு தெரிஞ்சுட்டு எவனுமே என்கிட்ட உண்மையை சொல்ல போறது கிடையாது. ஸோ இதுதான் டிடெக்டிவ்ங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. ப்ராபப்ளி எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். நான் ஏன்னா எங்க ஃபேமிலியில நாங்கள் எல்லாருமே ஒன்னா வெளியே போகும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் படப்படான்னு தெரியும். நான் சொல்லேன், எங்க பாரு அதை பத்தி நாங்களும் உண்டாதான் வந்தோம், என்னம்மா உனக்கு மட்டும் அது கண்ணில் தெரியுது, எங்களுக்கு தெரியும் அங்கதான்டா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி ப்ராபப்ளா எனக்கு அந்த இன்க்யூசிவ்னஸ் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு உடனடியாக அது தெரியும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செடிகளை ஆராயும் துப்பறியும் நிபுணர்னு எனக்கு உண்டு. ஏன்னா நான் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரும் பண்றேன். நான் அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும்போதே இது கடலை தோட்டம், இது அந்த தோட்டம் அப்படின்னு சொல்லுவேன். கடலை நீங்க காணெல்லாம் கூட வெளியில தெரியும் சொல்லிடலாம், இது அப்படியே படந்தாப்புல இருக்கும். இங்க இருந்து நான் சொல்லுவேன் இது எள்ளு இது அதுன்னு சொல்லிட்டு கேட்போம், ஏமா எப்படிமா உங்களுக்கு தெரியுது இது, நான் அது இவ்வளவு 100ல போய்கிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? ஸோ இது நமக்கு ஒரு நமக்கு ஒரு தேவை இருந்தா கண்டிப்பா அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது மாதிரிதான் டிடெக்டிவ்லயும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிடெக்டிவ் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட அது டிடெக்டிவ் இருக்கான். எப்படின்னு சொல்லிட்டுங்களா, விளையாட அனுப்பிச்சிருப்பீங்க பிள்ளைய, திரும்பி வரும்போது வாசல்ல அப்பா வந்துட்டு முன்னாடி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பீங்க. நீங்க வெளியில வாசல்ல அப்பாவோட செருப்பை பார்த்ததும் ஐயோ இன்னைக்கு வாங்க போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ இதுவே ஒரு இருக்கிறதுக்கான ஒரு அதை விட வந்து பெண்கள் தான் பெரிய டிடெக்டிவ். எஸ், இன்னைக்கு போன் வந்து இந்த வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் ஹஸ்பண்டோட பார்த்தாங்கன்னா பெண்கள் வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு அந்த துப்பறியும் குணம் உண்டு. வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது, எங்க போனாங்கன்னு நோண்டி ஒரு சில கேள்விகள் அப்படியே விடுவாங்க, ஸ்லைட்டா விடுவாங்க, விட்டு பிடிப்பாங்க, பிடிச்சி இழுத்து வாங்கிட்டு கடிவாளத்தை போடுவாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிடெக்டிவ் இருக்காங்க. நான் வந்து அதை கொஞ்சம் அதிகமா ப்ரொஃபஷனா எடுத்து பண்றேன். இப்ப கார் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் என்னால வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது எப்படி மேம் தேர்ட் ஐயா, இல்ல இதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்றீங்களா? இது பிராக்டிஸ்லாம் இல்ல, நம்மளுடைய தேடல் தான். எனக்கு வந்து இது எல்லாத்து மேலேயும் ஆர்வம் உண்டு. நிறைய விஷயம் இந்த களவும் கற்று மர மாதிரி நீங்க எனக்கு பேக் பின்ன தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும், மெஹந்தி போட தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ மீன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல சென்னையில லேடி ஃபார்மர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான். அது ஒரு 1/2 ஏக்கர் வச்சு நான் ஃபார்மிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் சிட்லப்பாக்கம் அக்ரி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு வந்து இதை பண்ணணும், நம்ம இதை செய்யணுங்கும் போது நம்மளை தேடி எல்லாமே வரும். நம்ம கண்ணு இப்ப நான் வந்து இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம், இழுப்பங்கொட்டைன்னு சொல்லி சித்தரையா என்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த இழுப்பங்கொட்டைய நான் வந்து பார்த்தது இல்ல, மரத்தை பார்த்தது கிடையாது. ஈவன் தோ ஐ ஹேட் அ ஃபோன், ஐ டென்ட் கூகுள் பண்ணலாம் மாட்டேன் நான் ரொம்ப பெருசா. அப்போ நான் சொல்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இழுப்ப மரத்தோடைய எல்லா நன்மைகளையும் அவர் சொல்லியிருக்காரு. ஐயோ இந்த மரத்தை நம்ம ஃபார்ம்ல வாங்கி வச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தேடுவேன். அந்த நர்சரிலாம் போய் கேட்டா இழுப்ப மரம் இருக்காது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கேட்பேன், அவர் சொல்றாரு இங்க நம்ம ஊர்ல இல்லை மேடம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து எங்க ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல நிக்கிறேன். எதுக்கு நின்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிக்கிறேன். நின்னா அந்த கீழே வந்து ஒரு கொட்டை இருக்கு. அந்த கொட்டையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு சீடு. ஓகே, அந்த சீடு அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா என்ன சீடுன்னு எனக்கு தெரியல. ஆனா வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு நாள் சித்தரையா வரும்போது அந்த சீடு எடுத்துட்டு போய், ஐயா இது வந்து இழுப்பு முட்டையா ஐயா அப்படின்னு கேட்டேன். ஆமா, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, நான் அந்த ரோடு வழியா போகும்போது இது கீழே கடந்து ஒரு 4-5 கடந்தது எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அப்படின்னு. அப்போ அந்த ஏரியாவில் எங்கேயாவது மரம் இருக்குமான்னாரு. உடனே ஸ்கூட்டியா எடுத்துக்கிட்டு போய் தேடி அந்த மரம் இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஊர்ல இருக்கவங்ககிட்ட பேசினேன், இழுப்ப மரம் இருக்கான்னு பேசின உடனே அந்த முனீஸ்வரர் கோயில்கிட்ட இருக்கு பாருமா அப்படின்னாங்க. அது எவ்வளோ காலத்து மரமா. அவங்க கிட்ட போய் கேட்டா, இது எப்படிமா உனக்கு தெரியும், இதை கேட்டுட்டு நீ நம்ம சல்வார போட்டு போயிருக்கோமா, இதெல்லாம் பத்தி இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, அப்போ அந்த ஊர் பெண்மணிகளுக்கு கூட அதை பத்தி நிறைய சொல்ல தெரியல. அப்போ ஒரு வயசானவர் இருந்தார், நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அவர் சொன்னார், ஆமாம்மா இது எங்க தாத்தம் புட்ட காலத்துல இருந்து இருக்கு இந்த மரம். பாதி இந்த போலா இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மரம். ஸ்டில் இட் இஸ் தேர். அந்த மரத்தை பார்த்துட்டு இதுல வந்து இதுதாம்மா இங்க வரும் அப்படின்னாரு. இப்ப எந்த மாசத்துல காய்க்கும் அப்படின்னு கேக்குறேன். இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துலதான் அது காய்க்கும். ஆடி மாசத்துக்கு பொண்ணை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆடி மாசத்துல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த இழுப்பங்கொட்டைய பொறுக்கி எடுத்து அதுல எண்ணெய் ஆட்டி அதுல வந்து பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு திருப்பி கொண்டு போய் விடுவாங்க. ஸோ இது இழுப்பம் எண்ணெயில சமைக்கலான்றது எனக்கு அந்த தாத்தா சொல்லி தெரிஞ்சது. ஸோ இது வந்து தேடல். நான் அந்த தேடல்ல தான் எந்த விஷயமாக இருந்தாலும். ஸோ அந்த மரத்தை பத்தின விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏன் வந்து நம்ம பறிக்க முடியாதா, இவர் எண்ணெய் ஆட்டலாம்னு சொல்லிட்டாருல, உடனே அடுத்து பறிக்க முடியாதான்னதும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்கிருந்து பதில் வருது. அம்மா அந்த ஆந்தை இருக்குல்லம்மா, ஆந்தை வவ்வாலு பச்சைக்கிளி எல்லாம் அதை சாப்பிட்டுருன்னா. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க ஃபார்ம்ல அந்த இலைய பார்த்தன, எங்க ஃபார்ம்ல எச்சத்துல எதனோட எச்சம் தெரியல, அதுல விழுந்து எங்கிட்ட இப்ப 2 மரம் இருக்கு ஃபார்ம்ல. சோ அந்த தேடுதல் வந்து நமக்கு எப்படியும் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்தை செய்ய கொடுத்துரும். சோ மேம், இப்ப டிடெக்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பா நம்ம மனதை கஷ்டப்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்கும். அண்ட் நீங்க இப்ப சொன்ன மாதிரி உமன் அப்படின்னு வரும்போது எமோஷனலா நம்ம சில விஷயத்துல வந்து அட்டாச் ஆயிடும். அப்ப நீங்க பர்சனலும் ப்ரொஃபஷனும் எப்படி வந்து அத டிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? நைட்டு வந்து எப்படி உங்களுக்கு அமைதியான ஒரு தூக்கம் வருது? இது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்தது பிகினிங்ல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உளுந்தடிச்சு ஓடி போய் வேலை செய்யக்கூடிய ஆள்.
நீங்கள் வேளச்சேரியில் இப்போ நீங்கள் வந்து 2005 வரைக்கும் நான் வேளச்சேரியில் இருந்தேன். ஃப்ரம் 1994 to 2005. அங்கே வந்து பொழுதுக்கும் ரோட்டில் வேலை செய்கிறது தான் எனக்கு வேலையை. குப்பையை எடுக்கிறது, ஸ்ட்ரீட்டில் தண்ணி இல்லைன்னா அதை போய் பார்க்குறது, ரோடு போடலைன்னா ரோடு போட கேட்குறதுக்கு, இபி கரண்ட் சப்ளை வரலைன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அண்டர்லைன் கேபிள்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் போய், ஏன்னா வேளச்சேரி தண்ணியில் முழுக எல்லாருக்கும் தெரியும். எப்போ பாரு ஏதாவது கொடி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி போய் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் நிற்பேன், இல்லைன்னா கார்பரேஷனில் போய் நிற்பேன். இதே வேலையாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சின்ன யாருக்கு, அதாவது நான் சொல்ல காமன் மேன், எனக்கு தெரியாத ஆளுக்கே ஒரு பிரச்சனை நடந்தா கூட அது என்னால தாங்கிக்க முடியாது. அப்போ நான் வந்து இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது நைட் வந்து வீட்டுல படுத்துப்பேன். எங்க ஹஸ்பண்டும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. படுத்துட்டா இவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். நமக்கு வந்து இவங்க கேஸ் கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், என்ன பண்றது அப்படின்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இவர் காலையில் நல்ல நான் தூங்காம எந்திரிச்சு வேலையும் பார்த்துட்டு, இப்போ ஏங்க நீங்க இப்படி தூங்குறீங்களே, அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நம்ம கிட்ட, எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்க. நீ தூங்கலன்னா அப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா வந்து எனக்கு ஒரு இந்த ஃபீல்ட்ல இறங்கி ஒரு 5 years வரைக்கும் எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு என்னுடைய குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு விஷயமாகவே நான் எடுத்துக்குவேன். அதை எடுத்துட்டு அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் டென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அதை வந்து பெருசா வெளியில காமிச்சிக்க மாட்டேன். அதை கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியும். ஆனா நாள் ஆக ஆக இதையே ஓவர் திங்க் பண்ணனா என்னால அதுக்கு வந்து ரிசல்ட்டை குயிக்கா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நானே உணர ஆரம்பிச்சேன். ஒரு விஷயத்தை எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா பக்கத்திலே இருக்கும் ஆன்சர், ஆனா நமக்கு தெரியாது. அதை சீப்போ அப்படின்னு விட்டீங்கன்னா காலையில தூங்கி ஃப்ரெஷ்ஷா இருந்துறீங்க, டப்புன்னு உங்களுக்கு ஓய் இதை பண்ணிருக்கலாமே இதுக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து என்னுடைய இது ஆரம்பிச்சது அப்போ 5 yearsல. அப்புறம் நான் அந்த செடி கொடிகளோட எனக்கு பெரிய பற்றுதல் அதிகம், சோஷியல் ஒர்க்கு. ஸோ நான் வந்து எப்பவுமே ரொம்ப டென்ஸ்ட் ஆயிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னாக்க, கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து ஒரு 7 மணி ஆனாலும் எங்க ஃபார்ம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம்னா சைலண்ட் ஆயிடும். அங்கே நாய்க்குட்டி இருக்கும், மாடு இருக்கும், மரம் செடி கொடிகள் இருக்கும். பகல்ல வந்து ரொம்ப டென்ஷன் ஆனா நான் கிளம்பி போய் அங்கே பேசாம போய் உட்காந்துருவேன். அது போய் எனக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு, மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டேன்னா அப்படியே கூல் டவுன் ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ் ஆயிடுவேன் நான். மேம், ஒரு கேஸ் உங்களுக்கு வருது, அந்த கேஸை வந்து எடுக்கலாமா வேண்டாமான்றது எவ்வளவு நொடிகள்ல வந்து நீங்க அதை டிசைட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிடுவீங்க? ஆரம்ப காலகட்டத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யங் ஏஜ், நான் வந்து 23ல ஃபீல்ட்ல வந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நானே செல்ஃப் லேர்னிங் எல்லாமே. ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கேன். எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான் எனக்கு. அப்போ வந்து நிறைய உங்களோட பேசி 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 அந்த கேஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நான் வந்து முடிவு பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு ஓகே, அவங்க ஃபுல் ஸ்டோரி சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் நமக்கு கண்டென்ட் அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 10-20 தான் இருக்கும். அதில் கரெக்டாக வரும்போது ஒன்றா டேலி ஆகிட்டே வரும். நான் பண்ணியிருக்க கேசஸ் வச்சு இவங்க பேசுறதை வச்சு டேலி பண்ணிட்டே வருவேன். ஓகே, இந்த கேஸ் எடுத்தா நம்மளால பண்ண முடியாது. நான் எப்பவுமே வந்து என்னால பண்ண முடிஞ்சால் மாத்திரம்தான் ஃபீஸை வாங்குவேன், பண்ணுவேன். இல்லைன்னா வந்து கன்சல்டேஷன் ஃபீஸோட நிறுத்திக்குவேன். கன்சல்டேஷன் ஃபீஸ் 3000 rupees. அதை வாங்கிட்டு எனக்கு இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, நீங்களா பண்றதா இருந்தா இப்படி பண்ணா அதை நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். மேம், இப்ப டிடெக்டிவ்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இறங்கி ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணி பண்றது வந்து எல்லா டைமும் நடக்காதுல்ல. அப்ப நீங்க அதுக்கான ஆட்களோ இல்ல உங்களுக்கான ஸ்டாஃபோ எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து இதுக்கு வந்து நான் எந்த டிகிரி எல்லாம் கேட்கறது இல்ல. நான் சொல்லக்கூடிய மேட்டர் அவங்க கிராஸ் பண்ணி எழுதிக்கணும், ஃபீல்ட்ல பாக்குறத அவங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ அஃப்கோர்ஸ் மொபைல் வந்துருச்சு, அந்த வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுக்கலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து ஒரு நல்ல தைரியம். என்ன ஒரு இப்போ நீங்க அவங்களுக்கு பிடிச்சிருவீங்களேன்னு வைங்க, அந்த இடத்துல இருந்து டக்குன்னு அவங்க விடுபட்டு வெளியே வரணும். அந்த மாதிரியான ஒரு ஆள், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஆமா, அவங்களுக்கு கண்டிப்பா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். பாக்குறதுக்கு ஹைட் வெயிட் எல்லாம் இருக்கக்கூடாது. நார்மல் பர்சன் பார்த்த இந்த புனையும் பாலை குடிக்குமான்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. எனக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா
ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா ஒரு சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு ஆள் தேவை கிடையாது. பட் ஆனா இதுக்கு வந்து ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ட்ரஸ்ட் இது வெளியில போகாதுன்னு. இப்ப நீங்க செலக்ட் பண்ற பர்சனுமே அந்த ட்ரஸ்டபிளா இருக்கணும்ல. ஆமா ஆமா, இந்த ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்ததும் எந்த கேஸுமே உங்களுக்கு போகாது. டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ஃபீல்ட்ல போவாங்க, அவங்களோட தான் நம்ம அனுப்பும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வந்து சொல்லிடுவாங்க, சார் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு வந்து சொல்லுவாங்க. சார் எங்க ஹஸ்பண்ட் தான் அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த பையன் வேணுமா வேணாமா, இந்த பொண்ணு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சிலர்லாம் ரொம்ப சூப்பரா, நாங்க நினைக்கிறத விடவே ரொம்ப, இப்ப காலத்து பசங்க இல்லையா, வெரி ஸ்மார்ட். நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் கூட செய்வாங்க. ஒரு இடத்துல ஒரு பையன் மாட்டிட்டு நான் போய் அவனை ரெக்கவர் பண்ண போறேன், அப்போ அவனே எனக்கு சொல்றான் நீங்க இப்படி பேசுங்கன்றது அவன் எனக்கு சொல்லிட்டு வராங்க. ஓகே ஓகே மேம், இப்ப பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னியா ஒரு இன்சிடென்ட் மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் அதுல இருந்து நீங்க எப்படி வந்தீங்கன்றத சொல்லுங்க. நானே மாட்டிக்கிட்டேன். அது எக்ஸ்பிளைன். நானும் என் பொண்ணும். ஆக்சுவலா இது ஒரு செலிபிரிட்டி அவங்களோட கேஸ் தான் அது. அவங்க வந்து ஒரு இடத்த வந்து ரெண்ட் எடுத்துட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களும் அந்த வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. எப்ப போனாலும் ஓனர் போனாலும் நீங்க யார்கிட்ட வாடகைக்கு விட்டீங்களோ அவங்க கிட்ட போங்க, சப்லீஸ் ஆயிடுச்சு இது. இப்போ ஓகே, நீங்க யார்கிட்ட வாடகைக்கு விட்டீங்களோ அவங்கள கேளுங்கன்னா அவங்க எங்க போய் தேடுறது, அதுக்கு அந்த வேலையை தான் எங்க கிட்ட கொடுத்தாங்க. சரி, இது வந்து ரொம்ப நாங்க இவங்களை ஃபாலோ பண்ணாலும் அவங்க போகணும் இல்லையா, அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகல. சரி, அப்பெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து எடுத்துட்டோம்னா அந்த கேஸை முடிச்சிடணும், எப்படியாவது முடிச்சிடணும் ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பாட்டு சம்பந்தப்பட்டவங்க தான் அவங்க. அதனால நான் ஒரு பட்டு புடவை கட்டிட்டு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு, அது வந்து அப்போ 5வது, நான் அம்மா சொல்றது மட்டும் நீ செய்யணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நான் பாட்டு கொடுக்கறதுக்காக என் பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நாங்க உட்காந்து பேசிட்டு, இங்கதானே இருந்தாங்க அவங்க, எப்போ வருவாங்க, நாங்க இருந்து பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அப்பெல்லாம் அந்த டயல் போன், ஓகே, அந்த 6 நம்பர் தான் இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். அவங்க டயல் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா பண்ணலாம். எனக்கு அந்த நான் அப்பெல்லாம் ஒரு 200 நம்பர் ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருப்பேன். இப்போ ஒரு 10 நம்பர் வச்சிருக்கேன். பட் அப்போ வந்து 200 நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ அவங்க டயல் பண்ணும்போது நம்பரை நோட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேணுங்கிற விஷயம் கிடைச்சிருச்சு. நம்ம அங்கிருந்து எப்படி நான் வெளியில வருது, ஆனா அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்ப அவங்க வந்து கதவெல்லாம் சாத்திட்டாங்க. ரொம்ப இதுவா உட்காந்து அப்படியே பேசி, அம்மா நீ பாடி காமிமா உங்களுக்கு, ஏன்னா they should believe that we have come only for music. அப்ப என் பொண்ணு வந்து பக்கத்துல அங்க மியூசிக் கிளாஸ் அனுப்பிச்சிருந்தேன், அந்த சொல்லி கொடுத்த பாட்டை பாடுன்னு. அது பாட்டுக்கும் சாரி, குழந்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டு போயிருக்கீங்க. அந்த குழந்தை இப்ப பெரிய பிள்ளையாய் அது இப்ப டிடெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஈவன் தோ ஷீ இஸ் a டாக்டர், அதுவும் வேலை பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி மாட்டின தருணம் அவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க. சோ வெளியே வரணும். அதனால என் பொண்ணுகிட்ட சொல்லி அப்படியே அப்போ வந்து முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் போன் கிடையாது. ஆமா, எல்லாம் இந்த லேண்ட்லைனுமே அப்போ ஸ்கார்சிட்டி. அப்போ எங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்குள்ள போறோம்னா எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒருத்தரை நிக்க வச்சிருவோம். இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் வீட்டுக்குள்ள. ஆமா, சோ அதனால எங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து நிக்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து நேரம் ஆக ஆக கொஞ்சம் டென்ஷன், சரி நான் இருக்கிறதுனால ஓகே ஏதோ மேனேஜ் பண்ணி எப்படியும் வந்துருவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயம் சீரியஸா சொல்லணும்னா, நீங்க டிடெக்டிவ்னு ஒரு விஷயமும் பேசும்போது எனக்கு ஜெய்சங்கர் சார் மூவில தான் கனெக்ட் ஆகும். சோ உங்களை எந்த மூவி மேம் இது மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணிருக்கு, உண்மையா இதுதான் டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி? மூவி மூலமா எனக்கு என்ன, நான் பெருசா மூவி பார்க்க மாட்டேன், எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்காது. ஓகே, ஆனா நான் மூவி பார்த்திருக்கேன். எந்த மூவி பார்த்தேன்னா, நாங்க படிக்கிற காலத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிராந்திய பாஷா அப்படின்னாக்கா வேற்று மொழி படங்கள் திரையிடப்படும். அதுதான் பிராந்திய பாஷா. அதுல வந்து கீழே வந்து சப்டைட்டில் வரும். எனக்கு வந்து அப்பவே அந்த நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கணுங்கிற ஆர்வம் உண்டு எனக்கு. அதை படிச்சே வந்து நான் ஹிந்தியில ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அந்த இங்கிலீஷ் இப்போ வந்து நம்ம போட்டா வருது இங்கிலீஷ்ல, எந்த லாங்குவேஜ் வேணுமோ இப்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணி. அப்போ வந்து மத்தியானம் 2 மணிக்கு போடுவாங்க. அது வந்து சத்தம் வச்சா வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. எல்லாரும் அவங்க எல்லாம் தூங்கின உடனே கதவை ஈர்த்து சாத்திட்டு நான் உட்காந்து இதை பார்த்துட்டு
கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நான் மூவி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து, அந்த ஒரு படம் தான் வந்து எனக்கு நாங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சினா ஏதோ கத்தி எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் நம்ம இந்த பொன்னியின் செல்வன்ல போவாங்க தெரியுங்களா, போய் கடல்ல போய் அங்க போய் அவங்க ஒற்றன் வேலையை செய்யறது, அந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஒரு 15 வருஷமா எனக்கு ஞாபகம் இல்ல, சூர்யா நடிச்ச வேல் படம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. எங்களை மாதிரியே வந்து அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுப்பா, எனக்கு பாத்துருக்க வரணும் நீங்க பாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை எங்களை மாதிரியே அவங்க போய் ஃபாலோ பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா பரவாயில்ல ஒரு ரியாலிட்டி ஃபில்ம் எடுத்திருக்காங்க. ஓகே மேம், டிடெக்டிவ்னா மூவில தான் மேம் பார்த்து அதுல இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தான் தெரியும். பட் நீங்க இன்னைக்கு சொல்லும் போது தான் அது ஒவ்வொரு விஷயமும் வந்து எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இருக்குன்னு. பட் அதை மீறி எனக்கு ஒரு லேர்னிங் வந்து, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, உங்களோட தேடல் வந்துட்டு இருந்துட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பபிளா இருக்கணும், அதுவே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்ன்றதை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ. நன்றி.